இந்த ஒரு மசாலா பொடி போதுங்க. வெஜ், நான்வெஜ் எல்லா கறி குழம்புக்கும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 6 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூட 10 to 12 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கலாம். கம்மியான அளவில் இருக்கிறங்காட்டி நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா வறுத்துக்கிறேன். பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொடியை நம்ம அரைச்சூற்றி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அதை சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு பொடி போதும். கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பொடி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.